நீக்கிய மணிமன்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி. வாடுதல் நீக்கிய மணிமன்று இடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி. இப்போ வாடுதல் அப்படின்னு சொல்ற, வாடுதல்னா இப்போ நம்ம சட்னு ஏதாவது நம்ம பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடாம பசியில் இருக்குதுங்கிறப்போ பிள்ளை மூஞ்சே வாடிடுச்சு அப்படி சொல்லுவோம். ஏன் இந்த பையன் எப்போ பார்த்தாலும் இப்படி வாட்டமாகவே இருக்கான் அப்படி சொல்லுவோம். அதே ஒரு இடத்துல நம்ம பெருமானார் என்ன சொல்றாரு, வாடிய பயிரை கண்டபோதுதான் இந்த பயிர் வாட்டமா இருக்குன்னு கூட அவரு அந்த மாதிரி வருத்தப்படுறாரு. இப்ப இந்த இடத்துல வாடுதல் நீக்கிய மணிமன்று, இந்த மணிமன்று அப்படிங்கிறது ஞான சித்தியெல்லாம் பயங்க விளங்க மணிமன்று அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம ஐயா சொல்றாரு. நம்ம இதுல படிச்சிருக்கோம் சிச்ச திதியில. சரி, இந்த மணிமன்றத்துல இந்த ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி என்ன பண்றாருன்னா வாடுதலை நீக்கிட்டாராம். அவருடைய வாட்டம் என்ன, இந்த தேகம் அழியக்கூடாது. வள்ளல் பெருமானுடைய வாட்டம் என்னன்னா அவர் இந்த தேகத்தை மண்ணுக்கு விட்டுறக்கூடாது. அதுதான் அந்த இதை அவருக்கு நீக்கி விட்டார் ஆண்டவர். சரி, இல்லைப்பா நீ என் நல்ல பிள்ளை, நீ என் செல்ல பிள்ளை, நீ எப்போ நித்திய தெய்வத்தோட நீ தன்னுரை என்னுரை ஏவரும் நீ தான். அப்படி தன்னுரை என்னுரை நான் சொல்றதெல்லாம் நீ சொல்றது, நீ சொல்றதும் நான் சொல்றது, நான் சொல்றதா நீ சொல்றது, நம்ம ரெண்டு பேரும் வித்தியாசமே இல்லை. அந்த அளவுக்கு வள்ளல் பெருமானவருடைய வாட்டத்தை நீக்கியவர் யாரு, மணிமன்றிலேயே ஆடுதல் இல்லை. மணிமன்றுன்னா அந்த ஞான சித்தியெல்லாம் மயங்க விளங்க மணிமன்றுன்னா அந்த திருச்சத்திரம்பலத்துல ஒளி புள்ளியாக ஆன்ம பிரகாசமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த சபையின் நடுவே ஒளி புள்ளியாக இப்படி அசைந்து கொண்டு அதுதான் ஆடுறதுன்னு சொல்லுது. நடராஜபதி நடமாடிட்டு இருக்கிறாரு. உயிருள்ள இடத்துலதான் இந்த திருச்சிற்றம்பலத்துல ஆண்டவர் விளங்கிட்டு இருப்பார். இப்படி ஒளியா அப்படி நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க. உயிர் படிச்சுதான் அது யாருமே ஆண்டவரும் கிடையாது, ஆன்மாவும் கிடையாது. அது அவர் பெற்ற அந்த பேற்றின வள்ளல் பெருமான் அடைந்த பேற்றின அந்த பேரு நமக்கு அவர் விளக்கமா சொல்றார். வாடுதல் நீக்கிய மணிமன்றிலேயே ஆடுதல் வல்ல அற்புதம்.